வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது என்னை சுடும் பனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாக்கியராஜ் ஒரு முக்கியமான லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் தமிழ்ல வந்த சைக்கோ படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சிட்டிக்குள்ள நிறைய இளம் பெண்கள் மர்மமான முறையில கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணப்படுறாங்க. இது மாதிரி தலைவாசல் விஜயோட பொண்ணையும் கடத்திடுறாங்க அண்ட் அவரோட பொண்ணையும் இதே மாதிரி கற்பழிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த விஷயத்த வந்து அவர் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி பெருசாக்கிறாரு. ஸோ இதனால வந்து பயங்கரமா இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து பாக்கியராஜ் வந்து இந்த கதைக்குள்ள வராரு போலீஸ் ஆஃபீஸரா. அவர் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாரு, அப்படியே பேரலா ஹீரோ ஹீரோயின் கதை என்னவா இருக்கு, அவங்க லைஃப்குள்ள அந்த சைக்கோ கில்லர் பூந்தானா அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு சிம்பிளான சைக்கோ த்ரில்லருக்கான கதை தானே இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த படம் வேலைக்காகாது அப்படின்றது. ஏன்னா இதோட காட்சி அமைப்புகள் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சைக்கோவை காட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த சைக்கோ எப்படி ஆப்ரேட் ஆவான், அவனை பத்திய டீடைலிங் அப்படின்றது கொஞ்சமாவது இருக்கணும்ல. இதுல சுத்தமா இருக்காது. அப்படி அவங்க காட்டக்கூடிய காட்சிகள் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அதாவது பாக்கியராஜ் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படின்னும் போது ஒரு பேட்டர்ன் இருக்கணும், ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் இருக்கணும். ஸோ அதை எப்படி இவங்க ஃபாலோ பண்றாங்க, அதுல இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவனை அரைவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பாக்கியராஜ் ஏன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறாரு அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. தமிழ் சினிமாவோட அவ்வளவு கெத்தா இருந்த ஒரு ஆளு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய உப்மா படங்களா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதான் ஏன்னு புரியல. அதே மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் லவ் ட்ராக் அது இந்த படத்திலே தேவையில்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த கதைக்கு சுத்தமா பிரயோஜனமே இல்லை. அதுலயும் ஹீரோயினுக்கு மட்டும் சேஃபா சில சம்பவங்கள் நடக்குன்ற மாதிரிலாம் காட்சி அமைப்புகள் வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப போரான ஒரு ரைட்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.